ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லாட் தமிழ் டைம்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்லேயே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி பேஸ் இந்த லொக்கேஷனில் கட்ட போகிறோன்னு. அதனால் இப்போ இன்றைக்கி கட்டிடலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட் பர்சன் போயாச்சு. நம்மளுக்கு பேஸ் கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வுட்டு பிளாங்க்ஸ்லாம் வேணும். இங்கே அகேஷியா மரம் தான் இருக்குது. அது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதனால் அதுவே ஓகே இப்போதைக்கு. வேறு ஏதாவது வுட்டு இங்கே பக்கத்தில் எதுவும் இல்லை. ஃபுல்லாக அந்த அகேஷியா தான் இருக்குது. சரி, மரத்தை பார்த்து வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இது பேஸ் கட்டிடலாம். ஒரு நிறையா நம்மளுக்கு தேவைப்படும் உண்டு எப்படியோ. அதனால் எவ்வளோ மரத்தை வெட்ட முடியுமோ அவ்வளோத்தை வெட்டிடலாம் அப்படியே. நீங்கள் மல்டிப்ளேயர் வேணுனாலும் கேளுங்க, நான் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ வேறு போன வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. அது இன்ட்ரோ சாங் கொடுத்துட்டாங்கனால இந்த வாட்டி இன்ட்ரோ சாங் இருக்காது. அது ஏற்கனவே எடிட் பண்ணி போட்டேன் இந்த மாதிரி இன்ட்ரோ சாங் கட் பண்ணிட்டு. அந்த இன்ட்ரோ சாங் வேறு இப்போ அதெல்லாம் இப்போ வேறு இன்ட்ரோ சாங் போட்டிருக்கேன். இதுவும் காப்பிரைட் ஆகிடுச்சுன்னா வேறு இது வழி இல்லை. அதாவது இந்த இன்ட்ரோ இதுலேயே அவங்க ஒரு மியூசிக் மாதிரி கொடுத்துருக்காங்க, பிஜிஎம் மாதிரி. அது அவ்வளோ நல்லா இல்லை. அதனால தான் வேறு இது போட்டிருக்கேன், மியூசிக் போட்டிருக்கேன். இதுலேயும் காப்பிரைட் கொடுத்துட்டாங்கன்னா வேறு வழியே இல்லை. நம்ம இன்ட்ரோ இதில் வந்து மியூசிக் இல்லாமல் தான் வர முடியும். நதர் போர்ட்டல் இருக்குது. கோல்டு பிளாக் வேறு கண்ணு முன்னாடியே இருக்கானா எடுக்க முடியல. சரி, இந்த இடத்துல கட்டினா ஓகே. நம்ம இப்போதைக்கு இன்வென்ட்ரி ஃபுல்லாகிடுச்சு. இது எப்படி விழுந்துரும்னு நினைக்கிறேன் அந்த வுட்டுலாம். ஆமாம், வுட்டு காணாம போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரில. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம இப்போதைக்கு எல்லாத்தையும் வச்சிடலாம். நம்ம இது ஸ்டோரேஜ் 2 செஸ்ட் இருக்குது, அது அப்படி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இது என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம இது வுட்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அகேஷியா பிளாங்கை போய் உள்ளே வச்சிட்டேனே, அதையும் வச்சிடலாம். இன்றைக்கி ஃபுல்லாக அந்த பேஸ் தான் கட்டுறதா இருக்கும். அடுத்த இதில் வந்து அடுத்த ஸ்டோனில் அப்கிரேட் ஆகிட்டு ஒரு வில்லேஜுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிக்க போயிடலாம். ஸ்டோனுக்கு அப்கிரேட் ஆகணும், மைனிங் வேறு போகணும், நிறையா இருக்குது கைஸ். இதில் போனால் தான் அடுத்து டைமண்ட்டு. ஃபஸ்ட்டு அயன் ஒரு தான் இருக்குது, ஒரு அப்புறம் ஒரு 6 நகட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்குது. வில்லேஜுக்கு போனோன்னா அங்கே அயன் காலம் இருப்பாங்க கைஸ். அது அவனை கொண்டுட்டோன்னா ஒரு 3 2 என்னவோ தருவான் அயன் ஒரு. அதை வச்சு ஏதாவது கட் பண்ணிடலாம். பிக்காக்ஸ் பண்ணோன்னா நம்ம இந்த கோல்ட் பிளாக் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது கேம் அடுத்து பார்க்கலான்னான்னு சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம். அந்த இது ஸ்டம்பிள் கேஸ் ஓகே வேணும்னா சொல்லுங்கள். இல்லைனா அந்த ஆர்க் சர்வைவல் லெவல் ஆர்க் அல்டிமேட் மொபைல் எடிஷன் புதுசாக வந்துச்சுல, அது கூட சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது கேம் மொபைல் கேம்ஸாக சொல்லுங்கள். பிசி இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை, அதனால் மொபைல் கேம்ஸாகவே சொல்லுங்கள். ஹாரர் கேம் என்ன வேணாலும், என்ன ஜேர்னலில் வேணாலும் சொல்லுங்கள், பண்ணலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு மைன்கிராஃப்டே பண்ணலாம். இந்த கோல்டன் ஷவல் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அப்படியே பேஸை கீழே ஃப்ளோர் போட்டுடலாம். இது டர்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காது வீட்டு கீழே. ஃப்ளோர் நல்லா இருக்காது, அதனால் இதுவாக போட்டுடலாம். இவ்வளோ இப்படி சூப்பராகவே இருக்குது இந்த கோல்டன் ஷவல். ஆனால் என்ன சீக்கிரமாக உடஞ்சிரும், அது வேறு விஷயம். கோல்டுனாலே சீக்கிரமாக உடஞ்சிரும். முட்டை கூட சீக்கிரமாக உடஞ்சிருமான்னு தெரியல, ஆனால் உடஞ்சிரும். ஸ்டோனாக கூட சீக்கிரமாக உடஞ்சிரும். டக்குன்னு அந்த இதை இப்போதைக்கு இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இது வுட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நல்லா நீட்டாக பண்ணிடலாம். இப்போதைக்கு அவ்வளோலாம் சும்மா தான் கட்ட போகிறோம், நார்மலான பேஸ் தான். இந்த இடத்துல இவ்வளோ கொஞ்சம் ரொம்ப நாளே இருப்போமான்னு தெரியல, அப்படியே போயிடலான்னு இருக்கேன் கொஞ்ச நாள் கழிச்சு. ஓரளவுக்கு அந்த அயன் ஒரு டைமண்ட் எடுத்ததுக்கப்புறமே நம்ம வில்லேஜுக்கு கண்டுபிடிச்சோன்னா அது பக்கத்துலேயே நம்ம பேஸ் கட்டிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு டக்குன்னு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நைட்டாக அது போலையே. ஆமாம், எங்கே பெட்டு வைக்கலையா இன்னும்?
அது ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணலாம் போயிட்டு. ஆனால் டக்குன்னு நைட் ஆயிடுச்சு, டக்குன்னு ஸ்பான் ஆயிடுது. அதெல்லாம் இது இப்போ ஜாம்பி அதுனா கூட பரவாயில்ல பார்த்துக்கலாம். க்ரீப்பர்லாம் ஸ்பான் ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு எதாவது பண்ணி வச்சோம் வந்து வெடிச்சு தள்ளிட்டு போயிடும். இல்லை சார்ஜ்டு க்ரீப்பர்னு ஒன்று இருக்கும் கைஸ். அந்த இது அது மேலே அப்படியே மின்னல் பட்டோன்னே ஆகும்னு நினைக்கிறேன். அது வெடிச்சா அவ்வளோதான். இந்த என்னமோ போதும். அதுதான் பைசன் நினைக்கிறேன். மாடு பைசன் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. இந்த பயோமில் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா பயம்லலாம் அப்படி இல்லைண்ணா. இந்த மாதிரி அகேஷியார் மட்டும் தான் இருக்குது. நாங்கள் மல்டிப்ளேயரில் விளையாடும் போது இது மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக எல்லாமே. சர்வர் மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் சர்வருக்கு காசு கேட்குறாங்களே, அதனால தான் பண்ண முடியலை. இந்த கோஜா ஸ்கின்னுலாம் சும்மா இருந்துச்சு, அதனால போட்டு வேலை பண்ணிட்டுருக்கேன். இது கூகுள் இது ரெண்டும் ஏற்றி பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லாக வட்டிகிட்டே இருக்க வேண்டியதான் அன்றைக்கி ஃபுல்லாக. இவ்வளோ கிடச்சிருச்சா டர்ட் பிளாக்? ஆனால் இது என்ன டர்ட் பிளாக் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு ஏதாவது பள்ளத்தில் விழுந்துட்டோன்னா இதை வச்சு மேலே ஏறி போயிடலாம், அவ்வளோதான். மற்றபடி இது வேஸ்ட்டு தான். இந்த லாமான்னு ஒன்று இருக்கும்ல, அந்த இது வேண்ட்ரின் தேடுற எடுத்துகிட்டு வருவான்ல, அதுக்கு வந்து டேம்லாம் பண்ணிடலாம். ஆனால் சேடில் என்ன சேடில் போடுறதுன்னே தெரியாது. அது போட்டாலும் எதுவும் பண்ண முடியாது. அது மேலெலாம் ஏறலாம், ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சும்மா அது அவ்வளோதான். அங்கே கூட இருந்துச்சு அது நான் பார்க்கும்போது. ஓகே, கரெக்டாக உடஞ்சிருச்சு. கரெக்டாக லாஸ்ட் பிளாக்கை பண்ணும்போது உடஞ்சிருச்சு. என்ன இப்படி இருக்குது? சரி, எல்லாத்தையும் இது நீட்டாக இது பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இல்லை ஓகே பண்ணியாச்சு. ஜாம்பி வந்திருக்கு போலயே. ஆமாம், ராட்டன் மீட் வந்து கிடச்சிருக்கு. ஜாம்பி வந்திருக்கு. ஆனால் இதில் தான் அங்கே ஒன்று இருக்குது ஜாம்பி. அப்படியே அந்த சன்லைட்டில் பேர்ன் ஆயிடுச்சு போல. நம்மள அடிக்க தான் வந்திருக்கு. இந்த அப்படியே கவர் பண்ணிட்டு அப்படியே நம்ம இதெல்லாம் கட்டிடலாம், வால்லாம் கட்டி ஒரு பேஸ் பண்ணிடலாம் நம்ம. டக்குன்னு பண்ணணும். இது பத்துமான்னு தெரியலையே. ஐயோ, நான் இதை வச்சா ஃபுல்லாக கட்டல. அந்த இது ஃபுல்லாக பத்தலை, அதனால் இப்போ தான் மரத்தை வெட்டிட்டு வந்திருக்கேன். வெட்டியே போட்டாச்சு. ஆனால் அந்த இது ஃப்ளோர் பண்ணியாச்சு. ஃப்ளோர் ஃபுல்லாக நீட்டாக பண்ணியாச்சு. இதுக்கு வாலுக்கு தான் இது இல்லை, வுட் இல்லை. அதனால் இப்போ தான் வெட்டிட்டு வந்து பிளாங்காக மாற்றிட்டு 3 இது ஹைட்டு வச்சா போதும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா இதுவே பத்துமான்னு தெரில, இன்னும் கூட கொஞ்சம் வெட்டணும்னு நினைக்கிறேன். பேக்ஸ் வேறு உடைய போகுது. இப்போதைக்கு ஸ்டோனும் நம்ம டக்குன்னு ஸ்டோன்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். சும்மா 4-5 டர்ட் பிளாக் கீழே மைண்ட் பண்ணாலே வந்துட போகுது ஸ்டோனு, அது ஓகே. அயனுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அயனுக்கு மைன் இங்கே நிறையா மைன்லாம் இருந்துச்சுல, ஆனால் அங்கே போனால் டேஞ்சர். ஃபுல்லாக இது இருக்கும், ஜாம்பிஸு மாப்ஸ்லாம் இருக்கும். அதனால் அங்கே போகிறது கூட நம்ம அயன் கோலம் ஏதாவது வில்லேஜில் கிடச்சானா வெட்டிடலாம். இல்லைனா மவுண்டன் மேலாம் இருக்கும் இந்த ஸ்டோன் அயனு கோல் எமரால்டு கூட ரேராக கிடைக்கும். மவுண்டன் மேலாம் இருக்கும். நான் விழுந்துட்டேன், விழுங்க ஏறிடலாம். அடுத்த வீடியோ ஸ்டம்பிள் கைஸ் வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் வேணுன்னா சொல்லுங்கள். ஸ்டம்பிள் கைஸ் கூட பண்ணலாம். இல்லைனா இதுவே கண்டினியூ பண்ணணுன்னா கண்டினியூ பண்ணுவேன், அது ஒரு விஷயம். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாமா தெரியல. வேறு ஏதாவது கேம் வேணுன்னா சொல்லுங்கள். பத்தாது, சுத்தமாக பத்தாது. இதுக்கு மட்டும் பத்துமான்னு தெரில. இதுவே பத்தாதுன்னு நினைக்கிறேன். இதுவே பத்தாது. இந்த டோர் செய்கிறது வேணும் இன்னும். ஐயோ, டோருக்கு இன்னும்
நிறையவே தேவைப்படுது. டோர் செய்யணும், மேலே இது வேறு செய்யணும், சீலிங் வேறு செய்யணும். எட்டலை, சரி விடுங்க. அது ஒன்று தானே, வேறு மரத்தில் போய் எடுத்துடலாம். 34 தானா? பத்தாமா அது? கன்ஃபார்ம் பத்தாது. அதனால் இப்போதைக்கு செஞ்சுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பி போய் வாங்கி பண்ணிக்கலாம். சரி, இது வெட்டிக்கலாம். நான் எதுக்கும் ஒரு உட்டன் ஆக்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அது உடஞ்சிடும். இன்னும் ஒரு 2-3 இது மைண்ட் பண்ணாலே உடஞ்சிரும் இந்த ஸ்டோன் ஆக்ஸு. டோர் மாட்டியாச்சா? எதுக்கு 3 டோராக இருந்தாங்கன்னு தெரியல. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று கிடக்குது. மேலே பத்துமா? வாய்ப்பே இல்லையா? 22லாம் சுத்தமாக பத்தாது. இப்படி பண்ணால் கொஞ்சம் நான் ஒரு இது இப்படி பண்ணால் பண்ண முடியாது. நல்லா இருக்காது. அதனால் ஒரு வேறு மாதிரி டிசைனில் பண்ணலாம். இந்த ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு சும்மா விழுந்து இந்த இது நம்ம திருப்பி ஒவ்வொரு இடத்துலையும் டெட் பிளாக் வச்சு மேலே ஏறுற மாதிரி இருக்கும். நல்ல ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டால் ஒரே இதில் திருப்பி போய் ஏறிக்கலாம். இப்படி வைக்கலாம். இப்படி வச்சா கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு. டக்குன்னு பண்ணணும். ஓகே, தீர்ந்து போச்சு. திருப்பி போய் எடுத்துகிட்டு வரலாம். க்ரீப்பர் அதான், இவனை தான் இன்னும் பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வந்துட்டான். விழுந்துட போகிறான். ஐயோ, பார்த்துட்டு வரான். இது சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஓட முடியாமல் ஆயிரும் போகுது. நான் வரான். இங்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது? கஷ்டமாக அடிச்சிடலாமான்னு தோணுது. இங்கே எடுக்க பாருங்க, தள்ளி போயிட்டா அவ்வளோதான், ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஓகே, இவனை கொண்டா கன் பவுடர் கிடைக்கும். அதை வச்சு என்னமோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ மறந்துருச்சு. கன் பவுடரை வச்சு ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட்டாசு பண்ணலாம். ஆனால் இப்போ எதுக்கு பண்ணணும்? வெட்டிக்கலாமா? நிறையாவே தேவைப்படும். பேசாமல் வெட்டிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கலாமா? இந்த மரத்தை மட்டும் வெட்டிடலாம். டைம் வேறு ரொம்ப ஆயிருமே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்தெல்லாம் வெட்டியாச்சு. வெட்டி ஓரளவுக்கு பாருங்கள் 2 ஸ்டாக்கே பண்ணியாச்சு. 2 ஸ்டாக்கே போதும் அதுக்கெலாம். அதுவே நிறையான்னு நினைக்கிறேன். கீழே என்னமோ பண்ணி வச்சுட்டேன். சரி, அதை கூட அப்புறமா உடச்சிக்கலாம். டைம் வேறு ரொம்ப அது விஷயம். கட்டி முடிச்சுட்டு கூட காமிக்கலாமா? ஏன்னா இதெல்லாம் காமிச்சு என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை, வீடெல்லாம் கிடையாது. ஓகே, விட்டுட்டு டார்ச் எடுத்துகிட்டு வந்து இப்போயே வச்சோம்னா நைட் ஆனால் இதுலலாம் கன்ஃபார்ம் மாப் ஸ்பான் ஆயிரும். டார்ச் வச்சோன்னா ஸ்பான் ஆகாது. இங்கே டார்ச்சை காணா. என்னென்னமோ ஓகே, இங்கே இருக்கு டார்ச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு 4 டார்ச் இருந்துச்சுன்னா 4 மூலையிலையும் ஒன்று வச்சிடலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அவ்வளோதான். இப்போ மேலே கட்டிட்டோம்ல. இது நம்ம வீடு முடிச்சிட்டோம் கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. மேலே அப்படியே ஸ்டெப்ஸு போட்டு இது பண்ணனால ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருக்கா. அப்போ அதுக்கப்புறம் கீழே அந்த உட்டன் பிளாங்கே 2ஆக டிவைட் பண்ணால் ஒன்று இருக்குமா, அது பேர் ஸ்டாபா, அதை வச்சு அப்படியே டிசைன் பண்ணியாச்சு. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப்ஸ் அந்த ஸ்டார் கேஸ் அப்படியே வச்சு டிசைன் ஆக்கியாச்சு. இங்கே மேலே போகிற ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சாச்சு. அதனால் சும்மா போய் 2க்கலாம்.
கீழே விழுந்தா ஹார்ட்டு கம்மியாகுது, 2 ஹார்ட்டு கம்மியாகுது. இதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடலாம். ஆனால் அது மொத்தமாக உடச்சா எல்லாமே கீழே வந்துடுமே. ஆமாம், எல்லாமே கீழே வந்துடுச்சு. இன்வென்ட்ரி ஃபில் ஆயிடுச்சு. இது விஷம் உள்ளே வச்சுட்டு வந்துடலாம். நான் தான் இன்வென்ட்ரி கொஞ்சம் கம்மியாகும் வச்சு அந்த ஒரு இதில் பாக்ஸில் எல்லாத்தையும் வச்சிடலாம் ஒரு செஸ்ட்டில். டக்குன்னு வைக்கணும், தேவையில்லாமலாம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிட்டா. ஓகே, எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஓகே, அவ்வளோதான், நம்ம வீடு முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து இப்போதைக்கு இதெல்லாம் நம்ம வீடு. இதுக்கடுத்து நம்ம ஸ்டோனில் கட்டிடலாம். ஸ்டோனில் கீழே அந்த வால் மட்டும் ஸ்டோனில் கட்டிட்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மாடர்ன் ஹவுஸ் மாதிரி கட்டிடலாம் அந்த கான்க்ரீட் எல்லாம் யூஸ் பண்ணி. இப்போதைக்கு அவ்வளோதான், இதெல்லாம் நம்ம வீடு. மேலே போய் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ சீக்கிரமாக வந்துக்கிட்டே இருக்கும், பார்ட் 3 வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால் இது கழட்டிடலாம், அதனால் அவ்வளோ பார்க்குறக்கு. பார்ட் 3 சீக்கிரமாக வந்துக்கிட்டே இருக்கும் கைஸ். ஓகே, பாய் கைஸ். அடுத்த இதில் டக்குன்னு லாட் தமிழ் டைம்ஸில் அடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் முக்கியமாக பண்ணிடுங்க.